வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கூட்டு வட்டியில் டெபாசிட் செய்யப்பட்ட ரூ. 12,000 தொகை 5 ஆண்டுகளின் முடிவில் இரட்டிப்பாகும். 15 ஆண்டுகளின் முடிவில் தொகை பின்வருமாறு இருக்கும். சரியா? இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணமாக ஒரு வருஷத்தோட ஆரம்பத்தில் 0ன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ வந்து நம்ம எவ்வளோ முதலீடு செய்கிறோம் அப்படின்னா, ஒரு 1000 ரூபா செய்கிறோம் அப்படின்னா அது 4 பங்கு ஆகுது. ஒரு ஒரு எவ்ரி 2 இயர்ஸ் கழிச்சு 4 பங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2வது வருஷம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு 4வது வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே 4 பங்கு ஆயிருக்கும். எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னா 16,000 இருக்கும். அடுத்தது 8வது வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே 4 பங்கு ஆயிருக்கும். எவ்வளவு அப்படின்னா 64,000 இருக்கும். சரியா? இப்போ அதே ட்ரிபிள் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா இங்க வந்து 1000 ரூபா இருக்கு. 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்றேன்னா இங்க 3000 ரூபா ஆகும். அடுத்தது இங்க 9,000 ஆகும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இங்க 27,000 ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படியே மல்டிபிள் ஆஃப் 3 போயிட்டே இருக்கும். இது மல்டிபிள் ஆஃப் 4 போயிட்டே இருக்கும். சரியா? இப்ப நம்ம சமுக்கு வருவோம். இப்ப பாருங்க 0 இயர்ல 12,000 இன்வெஸ்ட் பண்றாங்க ஆரம்பத்துல. சரியா? ஆரம்பத்துல முதலீடு செய்யப்பட்டது 12,000. இப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டிப்பு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எத்தனை வருஷத்துல இரட்டிப்பு ஆகுது அப்படின்னா 5th இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 24,000 வரும். இப்ப இன்னும் ஒரு 5 வருஷம் கேப், அதாவது 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, சரியா? இது 5 வருஷம், இது 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது அப்படியே டபுள் ஆயிருக்கும். எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னா 48,000 இருக்கும். சரியா? இந்த 24,000 இது அப்படியே டபுள் ஆனிச்சு. அப்புறம் இது அப்படியே டபுளா இருக்கும். சரியா? இப்ப 5வது வருஷத்துல பாத்தீங்கன்னா இது அப்படியே டபுளா இருக்கும். சரியா? எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 96,000 இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். சரியா? 5 வருஷம் முடிவுல எவ்வளவு தொகை வந்திருக்கும் அப்படின்னா 96,000. அவ்வளவுதாங்க. எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சு நான் சொல்ற ஷார்ட்கட்ஸ் நல்லா புரிஞ்சிச்சுன்னா போதும். எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வித்தின் 20 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அப்பதான் நான் இது போல பண்ற ஒவ்வொரு அப்டேட்ஸும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்டா வரும். நீங்களும் தவறாம பார்க்க முடியும். சரிங்களா? Thank you for watching Arun Academy channel.